வணக்கம். சென்னை ஒய்எம்சிஏ மைதானத்தில் ஒய்எம்சி உடற்கல்லூரி சார்பில் கல்லூரிகளுக்கு இடையேயான போட்டிகள் நடைபெற்றது. 2025, 2026 ஆண்டிற்கான போட்டி காலை 8:30 மணியளவில் துவங்கியது. இதில் கூடைப்பந்து, குத்துச்சண்டை, கால்பந்து, ஹாக்கி, கோ-கோ, நீச்சல், வாட்டர் போலோ உள்ளிட்ட போட்டிகள் 13/10/2025 முதல் 15/10/2025 வரை நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் 15 கல்லூரிகளிலிருந்து 600 மாணவ மாணவிகள் பங்கேற்று விளையாடுகின்றனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி உறுப்பினர் செயல் அலுவலர் திரு மேகநாதன் ரெட்டி IAS அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் விளையாட்டுத்துறைக்கு 160 கோடி ஒதுக்கி சுமார் 5000 விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் உருவாக்கியுள்ளனர். இதுவரை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் விளையாட்டுத்துறைக்கு என்று இவ்வளவு முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை. அதனால் மாணவ மாணவிகள் விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்கி தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று அவர் கூறினார். மேலும் பேசிய அவர், வேறு மாநிலத்தில் விளையாட்டில் பங்கு பெறுகின்றவர்களுக்கு மாநில அளவில் சான்றிதழ் வழங்கப்படுவதில்லை. தமிழகத்தில் மட்டும்தான் இது வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த சான்றிதழ் அவர்களுடைய வேலைவாய்ப்பில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதேபோல் விளையாட்டில் பங்கு பெற்று வெற்றி பெறுகின்ற மாணவர்களுக்கு தமிழக அரசு ஊக்கத்தொகை வழங்கி வருகின்றது. இது அந்த மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்து வருகிறது. விளையாட்டில் கவனம் செலுத்துதல் என்பது வாழ்வில் பல்வேறு சாதனைகளை படைக்க ஏதுவாக அமைகிறது என்று கூறினார். ஒரு ஆரம்பிச்சு ஒரு 5 வருஷத்துக்கு முன்பு இதுக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டர் ட்ரோஃபினா ஒரு 5 கேம் 6 கேம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் முடிப்பாங்க. ஸ்டேட் லெவலுக்கு ஒரு 5-6 கேம் ஒரு 2000 பேர் 1000 பேர் வருவாங்க, முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. ஆனா கடந்த 3 வருடமா 4 வருடமா சீஃப் மினிஸ்டர் ட்ரோஃபியோட லெவல் ஆகட்டும் சரி, பிராண்டிங் ஆகட்டும் சரி, கேம்ஸ் ஆகட்டும் சரி, அல்லது ஃபண்டிங் ஆகட்டும் சரி, எங்கேயோ போயிடுச்சு. ஒரு காலத்துல சீஃப் மினிஸ்டர் ட்ரோஃபி பட்ஜெட்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 கோடி 5 கோடி இருந்துச்சு. இப்போ சீஃப் மினிஸ்டர் ட்ரோஃபியோட பட்ஜெட் தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு சீஃப் மினிஸ்டர் ட்ரோஃபி நடத்துறதுக்கே பட்ஜெட் 83 crore rupees. இந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த மாநிலமே ஒரு சீஃப் மினிஸ்டர் ட்ரோஃபி ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் நடத்துறதுக்காக எந்த மாநிலமே பட்ஜெட் கொடுக்கறதே கிடையாது. நீங்க போய் கூகுள் பண்ணி பார்க்கலாம். அதுல பிரைஸ் மணி மட்டுமே எவ்வளவு தெரியுமா? நாங்க 83 crore செலவழிக்கிறோம். FOP ரெடி பண்றதுக்காக, அகாமடேஷனுக்காக இவ்வளவு செலவழிக்கிறோம்னா, இவ்வளவு பட்ஜெட் வைக்கிறோம்னா, கிராஸ் ரூட்ஸ் டேலண்ட் டெவலப் பண்ணணும்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபினால தான் பண்ண முடியும். நம்ம கிராம பகுதியில இருந்து ஒரு டேலண்ட் நம்ம கொண்டு வரணும், அந்த டேலண்ட் சஸ்டெயின் பண்ணணும்னா இட்ஸ் ஓன்லி சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி. ஸோ ரொம்ப பொறுமையா சொல்ல முடியும். இந்த மாதிரி வேற எந்த மாநிலத்திலேயே டிஸ்ட்ரிக்ட் லெவலவே நடத்த முடியல. நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடத்துறோம். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருந்து நான் அன்னைக்கு ஓப்பனிங் செரமனில சொல்லிட்டே இருந்தேன். நாங்க சிஎம் ட்ரோஃபி தமிழ்நாடு ஒலிம்பிக்ஸ் சொல்லுவோம். எதுக்குன்னா ஒலிம்பிக்ஸ், பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் எத்தனை பேர் கலந்துட்டான்னு தெரியுமா? பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல how many sports persons participated? Any answer? Any answer? அப்போ டீச்சர்ஸ் சரியா சொல்லி கொடுக்கிறது கிடையாது, அல்லது நீங்க படிக்கிறது கிடையாது. You should be knowing how many participated in the Paris Olympics, right? Paris Olympics 10,000 athletes, 10,000 athletes from across the world. CM Trophy state level games 32,000 athletes. So Olympics 3 மடங்கு அதிகம். Olympics 32 டிசிப்ளின், நம்ம 38 டிசிப்ளின்ல காம்படிஷன்ஸ் நடத்துறோம். ஒலிம்பிக்ஸ் மாதிரியே வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் டிரான்ஸ்போர்டேஷன் கொடுக்கிறோம், அகாமடேஷன் கொடுக்கிறோம், சாப்பாடு கொடுக்கிறோம். ஸோ ஐடியா சிம்பிள். ஸ்போர்ட்ஸ் உண்மையாவே கிராஸ் ரூட்ஸ் லெவல்ல ஸ்போர்ட்ஸ்ல ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வரணும்னா சிஎம் ட்ரோஃபி மாதிரி ஒரு ஈவென்ட் நடத்தினாதான் நடக்கும்னு சொல்லி இந்த போட்டி நடத்துறோம். ஸோ நாளைக்கு எதுக்கு சொல்றேன்னா, நாளைக்கு நீங்க எல்லாம் இதே சிஎம் ட்ரோஃபி ஃபியூச்சர்ல ஒரு 5 years 10 yearsல வெவ்வேறு பொறுப்புல இருந்து நீங்க பண்ணுவீங்க. அதுக்காக ஒரு கோச்சாவோ, அல்லது ஒரு பிடிஆவோ, அல்லது ஒரு SDITல ஒரு கோச்சாவோ, அல்லது ஏதோ ஒரு MCAல ஒரு அசிஸ்டன்ட் கோச்சாவோ நீங்க இருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்ல விரும்புறேன். அது மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸ்க்கு நம்ம மாநிலம் கொடுக்குற முக்கியத்துவம் வேறு எந்த மாநிலம் கொடுக்கறதே கிடையவே கிடையாது. 2-3 உதாரணம் சொல்ல விரும்புறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இப்போ நீங்க இந்த கேம்ஸ் எதுக்கு விளையாடுறீங்க? யூனிவர்சிட்டி டீம் ஃபார்ம் பண்றதுக்கு தானே. யூனிவர்சிட்டி டீம் முடிச்ச உடனே நீங்க இன்டர் யூனிவர்சிட்டி காம்படிஷன்ஸ் போவீங்க, கரெக்டா? வெவ்வேறு டிசிப்ளின்ஸ்ல. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற ஏதாவது ஸ்டேட்ல இருந்தா ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்க, இன்டர் யூனிவர்சிட்டி முடிஞ்சிச்சு, உங்களுக்கு கேஷ் இன்சென்டிவ் கொடுத்தாங்களான்னு. நிறைய பேர் சொல்லுவாங்க கேஷ் இன்சென்டிவ் இன்னும் கிடையவே கிடையாது எங்க மாநிலத்துல இன்டர் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாடுல மட்டும்தான் ஒரு இன்டர் யூனிவர்சிட்டி ஆகட்டும் சரி, ஒரு கேலோ கேம்ஸ் ஆகட்டும் சரி, ஒரு நேஷனல் கேம்ஸ் ஆகட்டும் சரி, எந்த நேஷனல் லெவல் கேம்ஸ் இருந்தாலும் சரி, நீங்க போய்
அங்க விளையாடி ஜெயிச்சு வந்த உடனே கேஷ் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். இந்நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை செயலாளர் டாக்டர் செல்வி, நிர்வாக அதிகாரி டி ஜான் சுதர்சன், உதவி பேராசிரியர் மற்றும் அமைப்பு செயலாளர் டாக்டர் ஏ மெர்லின் தங்க டேனியல் உட்பட YMCA உடற்கல்வி கல்லூரி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்.